வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ரமேஷ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற தெகிடி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். தெகிடி இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, ஹீரோ கிரிமினாலஜி படிச்சுட்டு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியில் வேலைக்கு சேர்றாரு. வேலைக்கு சேர்ந்த அன்றைக்கே அவருக்கு ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டாக ஒரு சில தனி நபர்களை பற்றின தகவலை சேகரித்து கொடுக்க சொல்கிறாங்க. அதில் ஹீரோயினை பற்றியும் சேகரித்து கொடுக்க சொல்கிறாங்க. தகவல் சேகரிக்க போகிற இடத்துல ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுது. அவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கட்டத்தில் இவர் தகவல் சேகரித்து கொடுத்த ஒவ்வொருத்தராக கொல்லப்படுறாங்க. இந்த ஒவ்வொருத்தராக கொல்லப்படுறதுக்கு என்ன காரணம், அவங்க எல்லாரும் எதனால் கொல்லப்படுறாங்க, யாரால் கொல்லப்படுறாங்க, அடுத்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹீரோயினை காப்பாற்றினாரா, கொலையாளியை கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறது தான் கதை. இப்படியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை நாளை இயக்குனர்லேருந்து வந்த ரமேஷ் தன்னுடைய திறமையான திரைக்கதையினால் முதல் படத்தையே வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சந்தேகத்தை ஒரு முழு நீள கதையாக்கி வழக்கமான சினிமா வில்லனுங்களை வச்சு படம் எடுக்காமல் ஒயிட் காலர் கிரிமினல்ஸை வச்சு படம் எடுத்திருக்காரு. இன்றைக்கி பெரிய பெரிய ஹீரோங்க படமே வியாபாரம் கிடக்கும்போது ஒரு 1.5 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தை 3.25 கோடி ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு காப்பியை அபி டிசிஎஸ் வாங்கியிருக்காங்க. படத்துடைய ரிலீஸு, பிரிண்ட் காஸ்ட்டு, பப்ளிசிட்டி செலவு எல்லாத்தையும் சேர்த்து 4.25 கோடி ரூபாய் அழக விலை வருதுன்றாங்க. சேட்டலைட் ரைட்ஸ் மட்டுமே 2 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குதா சொல்கிறாங்க. பாக்கி ஒரு 2.25 கோடி ரூபாய்க்கு தான் ரிஸ்க் இருக்குது. இனி இந்த படத்துடைய டப்பிங் ரைட்ஸு, ரீமேக் ரைட்ஸ்னு போகிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே இருந்தால் கூட இந்த படத்துடைய பெரும்பான்மையான தொகையை தேட்டரில் தான் வசூல் பண்ண வேண்டியிருக்கு. இந்த படம் இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. பிஎன்சிலெலாம் பெருசாக ஒன்றும் ஓப்பனிங் இல்லை. 10 பேர் 20 பேர் தான் படம் பார்த்துட்டு இருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது இந்த படம் தேட்டருக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு வெளியே வர ஆடியன்ஸுக்கு இந்த படம் முழு திருப்தியை தான் கொடுத்துருக்கு. படத்தில் சின்ன சின்ன குறைகளும் செகண்ட் ஹாப்பில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் கடைசியில் நம்மளை தெளிய வச்சு தான் அனுப்புகிறாங்க. நிச்சயமாக இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.